பல நிறுவனங்கள் தங்கள் பணியாளர்களுக்கு போனஸ் தொகையை அளித்து வரும் நிலையில் மாதச்சம்பளம் தவிர்த்து கையில் கிடைத்த கூடுதல் தொகையை என்ன செய்தீர்கள் என்று பொதுமக்கள் சிலரிடம் கேட்டபோது அவர்கள் அளித்த பதில்களை இப்போது பார்க்கலாம். தீபாவளிக்கு போனஸ் வாங்கினதுனால குடும்பத்தில் இருக்கிறதான சில பிரச்சனைகளையும் தீர்த்துட்டு அது கூடிய புது துணியெல்லாம் வாங்கி பிள்ளைகளோட கொஞ்சம் வெளியூருக்கு போய் சுற்றி என்ஜாய் பண்ண வந்திருக்கோம். வீட்டு செலவுக்கு பாதி, அது போக பழைய பேலன்ஸை சரி பண்ணுறதுக்கு வந்து அது கொஞ்சம் வசதியாக இருக்குது. இப்போ போனஸ் வாங்கினா எப்போவும் வழக்கம் போல் நம்ம செய்யக்கூடிய செலவு தான். தீபாவளியோட செலவு கொஞ்சம் எப்படியா கொஞ்சம் மேலே கட்டணும்னா ஆகி தக்கன செலவு செய்வோம். போனஸ் ரொம்பலாம் கொடுக்க மாட்டாங்க, நார்மலாக தான் இருக்கும். வாங்குற அமௌண்ட்டுக்கு நிறைய ஸ்வீட் வாங்கிட்டு வீட்டுக்கு வேற வேண்டியதான், அவ்வளோதான். அம்மாவுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தோம், அப்புறம் வீட்டில் நான் சிஸ்டர் எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எடுத்தோம். அதுலேயே போனஸ் சரியாக போச்சு, அவ்வளோதான் முடிஞ்சு. இந்த தீபாவளி வந்து மாத கடைசியில் வந்தனால வந்து குடும்பத்துக்கு தேவையான பொருள் வாங்க, துணிமணி வாங்க, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு மற்ற எல்லாத்துக்குமே வந்து சரியாக போனதுனால வந்து போதுமானதாக அமைஞ்சிக்கிச்சு. பட்ஜெட் ப்ராப்ளமாக இருந்துச்சு. இந்த 2 நாளைக்கு முன்னாடி தான் எங்களுக்கு போனஸ் கொடுத்தாங்க. அந்த போனஸ் வச்சு எனக்கு தேவையான ட்ரெஸ்ஸு ஷூஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டேன். ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டோம், மீதி கொஞ்சம் காசு இருக்குது, அதை வச்சு தான் ஓட்டணும். அப்புறம் என்ன தீபாவளி அன்றைக்கி செலவு, அப்புறம் கொஞ்சம் வெடி வாங்கினோம், அவ்வளோதான். அது எல்லாமே ட்ரெஸ்ஸுக்கும் மற்ற எலக்ட்ரானிக்ஸ் பொருள் கொஞ்சம் வாங்கினோம். மற்ற திங்ஸ்க்கு எல்லாம் சரியாக போயிடுச்சு. நான் அடுத்த தீபாவளி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடை வாங்கி தான் தீபாவளி கொண்டாடணும் போல்.